ஒரு நொடியில் ஒரு பாலம் இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு. அந்த பாலத்து மேலே இருந்த மக்களோட நிலைமை என்னாச்சு தெரியுமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2022 அக்டோபர் 30 நடந்த சம்பவம் தான் இது. குஜராத் மாநிலம் மார்பி நகரத்தில் உள்ள மச்சிச் ரிவருக்கு மேலே இருக்கிற ஒரு பழைய பாலத்தில் நடந்த சம்பவம் தான் இது. குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாலம்னா அது இந்த பாலம் தான். இந்த சம்பவம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை. ஃபேமிலி கிட்ஸ் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அந்த பாலத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்காங்க. அந்த பாலத்தில் மக்கள் அதிகமாகவே இருந்திருக்காங்க. அதுவும் கெப்பாசிட்டியை விட அதிகமாக இருந்திருக்காங்க. சில பேர் அந்த பாலத்தை ஆட வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சில வினாடிகள்லேயே கம்பி தாங்க முடியாம கிராக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த பாலத்தில் ஒரே அலறல் சவுண்டு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பாலம் இடிஞ்சு கீழே விழுக ஆரம்பிச்சிருக்கு. சில பேர் கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருந்திருக்காங்க. சில பேர் தண்ணியில் நீந்தி கரையேறி போயிருக்காங்க. ஆனால் சில பேருக்கு அந்த ரெண்டு வாய்ப்புமே கிடைக்கல. உடனே அந்த இடத்துக்கு ரெஸ்கியூ டீம் வந்திருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து ஆர்மியும் ஹெல்ப் பண்றாங்க. ஆனால் 130க்கு மேல மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா இந்த சம்பவம் நடக்க இருக்க சில நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த பாலத்தை ரிப்பேர் பார்த்து ரீஓபன் பண்ணிருக்காங்க. இந்த விபத்துக்கு இயற்கை காரணம் கிடையாது, ஹியூமன் மிஸ்டேக் தான். ப்ராப்பர் செக்கிங் கிடையாது, அதிகமான க்ரௌடு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆட்கள் கிடையாது, ரீஓபனிங் அப்போ ஸ்ட்ரிக்டான இன்ஸ்பெக்ஷன் கிடையாது. இது எல்லாமே கரெக்டா இருந்திருந்துச்சு அப்படின்னா அந்த பாலம் இடிஞ்சு கீழே விழுந்திருக்காது. அன்னைக்கு உடஞ்சி விழுந்தது அந்த பாலம் மட்டும் கிடையாது, பல குடும்பங்களின் வாழ்க்கையும் சுக்குநூறா உடஞ்சி கீழே விழுந்திருக்கு.